நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின், ஒரு ரேடியோஆக்டிவ் சாம்பிள் எவ்வளோ அப்படின்னா 2.6 மைக்ரோகிராமு, அதில் பியூர் நைட்ரஜனு விச் ஹாஸ் ஏ ஹாஃப் லைஃப் 10 minutes. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மச் நியூக்ளியர் ஆர் ப்ரெசன்ட் இனிஷியலி, அதுதான் கொஸ்டின். அப்போ என்னாட் தான் கேட்குறாங்க ஏல. இப்போ என்னாட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ரேடியோஆக்டிவ் சாம்பிள் மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 2.6 மைக்ரோகிராம். அப்போ 1 கிராமில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 கிராமில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ், ரைட்டா. அப்போ நைட்ரஜன் வந்து 13. அப்போ மொத்தம் 6.023 × 10^23 அவகட்ரா ஆட்டம்ஸ் இருக்கும். அதை 13ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1 கிராம் கிடைக்கும். அப்போ 1 கிராமுக்கானது கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு 1 கிராமில் இல்லை 2.6 மைக்ரோகிராமுக்கு வேணும். அப்போ 2.6 ஆஃப் மைக்ரோகிராமுக்கு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ 2.6 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 6.023 × 10^23 divided by 13 into 2.6 into 10^-6. ஓகேங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 6.023 இன்ட்டு இதை கேன்சல் பண்ணோம்னா 1 13 20 26, அப்போ 0.2. அப்போது 0.2 into 10^-6 இதோட சேர்த்தோம்னா இதை 2ன்னு எழுதுறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 10^1 ஆட் பண்ணிக்கலாமா, 7. அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணோம்னா 3 6 2 4 0 0 2 12 12.046 இன்ட்டு இங்கே ஒரு 10^23 இருக்குது, இங்கே ஒரு 10^-7 இருக்குது. அப்போ 10^+16. இதான் என்னென்னா இனிஷியலாக 2.6 மைக்ரோகிராமில் உள்ள ஆட்டம்ஸ். அடுத்து ரெண்டாவது, வாட் இஸ் த ஆக்டிவிட்டின்னு கேட்குறாங்க. அப்போ ஆக்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா, R = lambda n0. அப்போ நமக்கு லாம்டா வேணும். லாம்டாக்கு என்ன ஃபார்முலா பண்ணலாம் அப்படின்னா lambda = 0.6931/t12. ஹாஃப் லைஃப்பில் நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா இருக்கும். அப்போ 0.6931/t12 ஹாஃப் டைம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 10 minutes செகண்ட்ஸுக்கு மாற்றிக்கணும். அப்போ 10 × 60. இப்போ இதை நம்ம எழுதணும்னா 6931 × 10^-4 டிவைடட் பை 5 6 60. அப்போ 6 × 10^2. இதை டிவைட் பண்ணோம்னா 4 6 4 6 4 6 மிச்சம் 3 இருக்கும், 5 30, மிச்சம் 10 இருக்கும், ரைட்டா. 4 6 மிச்சம் 9 இருக்கும். அப்போ மறுபடியும் 4 6 மிச்சம் 33 இருக்கும். 33ல் 5 30 மறுபடியும் 31 இருக்கும், மறுபடியும் 5 30 இன்ட்டு 10^-4. இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1.155 இன்ட்டு 10 இங்கே 10^+2 இருக்கா, மேலே படிச்சா 10^-2 ஆயிரும். அப்போ 10^-2. அப்போ 10^1155 இன்ட்டு 10^-6. அப்போ 1.155 இன்ட்டு 10^-3. இதுதான் என்னென்னா லாம்டா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா வாட் இஸ் த ஆக்டிவிட்டி இனிஷியலாக உள்ள ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் ரஃப் பண்ணிடுறேன். அப்போ ஆக்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலானா ஆக்டிவிட்டி R = lambda n0. அப்போது லாம்டாக்கு பதில் என்ன வச்சுக்கிறோம், 1.155 இன்ட்டு 10^-3 இன்ட்டு n0 எவ்வளோ கொடுத்துருக்கு, தொடக்கத்தில் இனிஷியலாக இருந்தது எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, 12.04 இன்ட்டு 10^16, ரைட்டா. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ 12.04 இன்ட்டு 1.155 ஐநா 20 0 2 5 0 2 5 10 0 1 5 5 5 1 6 0 2 6 6 8 8.
ஐநாங்க 20க்கு 0 மிச்சம் 2 I0 0க்கு 2 I2 10க்கு 0 மிச்சம் 1 I1 5 5 1 6 அதே தான் இதுக்கு வரும் 20 0 2 6 6 10க்கு 0 மிச்சம் 1 1 7 9 3 1 3 5 ஸ்தானம் 1 2 3 4 5 அப்போ 13.90 இன்ட்டு 10^13 இதுதான் இனிஷியலி உள்ள ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, ஃபாலோ பண்ணி